வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 உடைய கவுன்சிலிங்கில் 4ஆம் நாள் 11/12/2022 உடைய நிலவரப்படியும் 12/12/2025 உடைய நிலவரப்படியும் என்ன நிகழ்ந்து கொண்டிருக்கிறது, இதைத்தான் நாம் இந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா, நம்முடைய சேனலில் வர அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்குங்க. நடைபெற்ற கலந்தாய்வின் முடிவில் ஜிடி ஜெனரல், ஜிடி உமன், பிஎஸ்டிஎம், எம்பிசி உமன் மற்றும் பிசி விடோ ஆகிய பிரிவுகளுக்குரிய அனைத்து காலி பணியிடங்களும் நிறைவேற்று விட்டன. மேலும் உதவியாளர் மாசு கட்டுப்பாட்டு வாரிய பதவி நீங்களாக ஜிடி ஜெனரல், பிஎஸ்டிஎம், எம்பிசி ஜெனரல், எம்பிசி ஜெனரல், பிஎஸ்டிஎம், பிசி ஜெனரல் மற்றும் பிசி ஜெனரல், பிஎஸ்சி ஆகிய பிரிவுக்குரிய காலி பணியிடங்கள் கலந்தாய்வின் மூலம் நிரப்பப்பட்டுள்ளன. தேர்வர்கள் காலி பணியிடம் குறித்த விவரங்களை தேர்வான இணையதளத்தின் மூலமாக மட்டுமே தெரிந்து கொள்ள முடியும் என்பதையும் தற்சமயம் அவர்கள் நமக்கு வெளியிட்டிருக்காங்க. ஸோ இப்போ என்ன தான் இந்த இணையதளத்தின் மூலமாக குரூப் 4உடைய டே 4, டே 5 உடைய கவுன்சிலிங் ரிப்போர்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ வில்லேஜ் அசிஸ்டண்ட் உடைய நிலவரம் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும், ஓகேங்களா. ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் வேக்கன்சிஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டே வைஸாகவும் இப்போ நம்ம பார்த்துக்கலாம். 2828 இன்றைய நிலவரப்படி. ஸோ 8வது நாள் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப 8/12/2022 அன்னைக்கு வந்து நிறைய ஆப்சன்டீஸ் அப்படியே இருக்குது, ஓகேங்களா. 13 ஆப்சன்டீஸு. அதே மாதிரி 9/12/2025 35 ஆப்சன்டீஸு, 10/12/2025 99 ஆப்சன்டீஸ் இருக்காங்க. ஸோ வேக்கன்சிஸ் வந்து பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு ஃபில் ஆகி இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ வேக்கன்சிஸ் ஃபில் ஆகி இருக்கிறது அப்படியே 4 நாளில் என்ன வேக்கன்சிஸ். 8ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா 587, 9ஆம் தேதி 565, 10ஆம் தேதி 501, 11ஆம் தேதி 320. ஸோ டோட்டல் வேக்கன்சிஸ் வந்து பார்த்திங்கன்னா 1973 ஃபில் ஆகிருக்கு. டோட்டல் வேக்கன்சிஸ்லேருந்து 2828 இதை லெஸ் பண்ணால் இன்னும் 855 வேக்கன்சிஸ் தான் இருக்குது. அதுலேயும் ரொம்ப ரொம்ப கம்மியான வேக்கன்சிஸ் மட்டும்தான் இருக்குது. புதிய காலி பணியிடங்கள் 5307 இதை கூட இன்க்ளூட் பண்ண போகிறாங்க. ஸோ இதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இந்த பேக்லாக் வேக்கன்சிஸ் எல்லாமே இன்க்ளூட் ஆகும். ஸோ விஏவுடைய வேக்கன்சிஸும் வந்து பார்த்திங்கன்னா தற்சமயம் உயர்த்த போகிறாங்க. புதிய அப்டேட்கள் வந்து பார்த்திங்கன்னா இனி வரும் காலங்களில் குரூப் 4ல் புதிய அப்டேட் வந்து வர இருக்குங்க. ஸோ குரூப் 4ல் செகண்ட் சிவி லிஸ்ட்டு கண்டிப்பாக 100% உங்களுக்கு பப்ளிஷ் செய்ய போகிறாங்க. இந்த செகண்ட் சிவி லிஸ்ட்டை பார்க்க உடனடியாக தயாராகிக்கோங்க. நிறைய பெயர்கள் விடுபட்டிருக்கு அப்படின்றத நீங்கள் கவலையப்பட வேண்டாம். செகண்ட் சிவி லிஸ்ட்டில் உங்களுக்கு நிச்சயமாக வாய்ப்புகள் கிடைக்கும், இதை தவற விட்டுறாதுங்க. ஸோ டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 உடைய வேக்கன்சிஸ் உயர்த்தப்படுமா மீண்டும் அப்படின்ட்டு நிறைய நபர்கள் கேள்வி மேலே கேள்வி கேட்டுகிட்டே இருக்கீங்க. கண்டிப்பாக மீண்டும் ஒரு 1500 வேக்கன்சிஸ் பக்கம் உயர்த்த போகிறதாக அன்அஃபிஷியலான தகவல்கள் நமக்கு வந்திருக்கு. ஸோ குரூப் 4ல் மீண்டும் வந்து ஒரு 1500 வேக்கன்சிஸை உயர்த்த போகிறதா அன்அஃபிஷியலான தகவல்கள் நமக்கு வந்த வண்ணம் இருக்குது. ஸோ அதனால் இதை இப்போந்தே உங்களை தயார்படுத்தி கொள்ளுங்கள் மக்களே. ஸோ குரூப் 4 பொறுத்த வரைக்கும் ஏன் இந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா மக்கள் வந்து இவ்வளோ நாள் எதிர்பார்த்தது, ஏன்னா இந்த ஆண்டு மற்ற ஆண்டுகளுடைய நடைபெற்ற குரூப் 4 விட இந்த ஆண்டோடைய குரூப் 4 தேர்வு ரொம்ப ரொம்ப கடுமையாக தான் இருந்துச்சு. அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா பாஸ் விகிதங்கள் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு. எல்லாருமே பாஸ் பண்ணலை. பெரிய லெவல் குரூப் 4லலாம் யாரும் பாஸ் பண்ண கிடையாது. ஸோ கம்மியான லெவல் பீப்புள்ஸ் மட்டும்தான் அந்த பாஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை எல்லாத்தையுமே நம்ம கவுன்சிலிங், கம்பைன்டு சிவில் சர்வீஸ் கவுன்சிலிங் உடைய குரூப் 4 உடைய கவுன்சிலிங் வந்து இப்போ 4-5 நாட்களாக போயிட்டுருக்கு. ஸோ இதோடைய நிலவரப்படி நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னென்ன கம்பைன்டு சிவில் சர்வீஸோடைய நிலவரப்படி எவ்வளோ வேக்கன்சிஸ் வந்து பார்த்திங்கன்னா இனி வரும் காலங்களில் கிடைக்கும். ஸோ இதுதான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த கவுன்சிலிங் ப்ரொசீஜர்ஸில் டே பை டேவா நமக்கு கிடைத்திருக்க அந்தந்த தகவல் தாங்க, ஓகேங்களா. ஸோ அதனால் கவலையே பட வேண்டாம். குரூப் 4 உடைய கவுன்சிலிங்கில் உங்களுடைய சான்றிதழ்கள் எல்லாமே சரியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க.
ஆன்லைனில் என்னென்னலாம் சான்றிதழ்கள் எடுத்துகிட்டு போனீங்களோ எல்லா சான்றிதழ்களும் கரெக்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. வருவாய்த்துறை சில துறைகள் எல்லாமே இன்னும் பெண்டிங்கில் தான் இருக்குது. அதை எடுக்க முயற்சித்து கொள்ளுங்கள். இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 கவுன்சிலிங்கில் 4ஆம் நாள் 11/12/2022 நிலவரப்படியும் 12/12/2025 நிலவரப்படியும் என்ன நிகழ்ந்து கொண்டிருக்கிறது, இதை தான் நாம் இந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா நம்முடைய சேனலில் வர அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்குங்க. நடைபெற்ற கலந்தாய்வின் முடிவில் ஜிடி ஜெனரல், ஜிடி உமன், பிஎஸ்டிஎம், எம்பிசி உமன் மற்றும் பிசி விடோ ஆகிய பிரிவுகளுக்குரிய அனைத்து காலி பணியிடங்களும் நிறைவேற்று விட்டன. மேலும் உதவியாளர் மாசு கட்டுப்பாட்டு வாரிய பதவி நீங்களாக ஜிடி ஜெனரல், பிஎஸ்டிஎம், எம்பிசி ஜெனரல், எம்பிசி ஜெனரல், பிஎஸ்டிஎம், பிசி ஜெனரல் மற்றும் பிசி ஜெனரல், பிஎஸ்சி ஆகிய பிரிவுக்குரிய காலி பணியிடங்கள் கலந்தாய்வின் மூலம் நிரப்பப்பட்டுள்ளன. தேர்வர்கள் காலி பணியிடம் குறித்த விவரங்களை தேர்வாணைய இணையதளத்தின் மூலமாக மட்டுமே தெரிந்து கொள்ள முடியும் என்பதையும் தற்சமயம் அவர்கள் நமக்கு வெளியிட்டிருக்காங்க. ஸோ இப்போ என்ன தான் இந்த இணையதளத்தின் மூலமாக குரூப் 4 டே 4 டே 5 கவுன்சிலிங் ரிப்போர்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ வில்லேஜ் அசிஸ்டண்ட் நிலவரம் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் வேக்கன்சிஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டே வைஸாகவும் இப்போ நம்ம பார்த்துக்கலாம். 2828 இன்றைய நிலவரப்படி. ஸோ 8வது நாள் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப 8/12/2022 அன்னைக்கு வந்து நிறைய ஆப்சன்டீஸ் அப்படியே இருக்குது. ஓகேங்களா? 13 ஆப்சன்டீஸு. அதே மாதிரி 9/12/2025 35 ஆப்சன்டீஸு, 10/12/2025 99 ஆப்சன்டீஸ் இருக்காங்க. ஸோ வேக்கன்சிஸ் வந்து பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு ஃபில் ஆகி இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ வேக்கன்சிஸ் ஃபில் ஆகி இருக்கிறது அப்படியே 4 நாளில் என்ன வேக்கன்சிஸ், 8ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா 587, 9ஆம் தேதி 565, 10ஆம் தேதி 501, 11ஆம் தேதி 320. ஸோ டோட்டல் வேக்கன்சிஸ் வந்து பார்த்திங்கன்னா 1973 ஃபில் ஆகிருக்கு. டோட்டல் வேக்கன்சிஸ்லேருந்து 2828 இதை லெஸ் பண்ணால் இன்னும் 855 வேக்கன்சிஸ் தான் இருக்குது. அதுலேயும் ரொம்ப ரொம்ப கம்மியான வேக்கன்சிஸ் மட்டும்தான் இருக்குது. புதிய காலி பணியிடங்கள் 5307 இதை கூட இன்க்ளூட் பண்ண போகிறாங்க. ஸோ இதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இந்த பேக்லாக் வேக்கன்சிஸ் எல்லாமே இன்க்ளூட் ஆகும். ஸோ விஏவுடைய வேக்கன்சிஸும் வந்து பார்த்திங்கன்னா தற்சமயம் உயர்த்த போகிறாங்க. புதிய அப்டேட்கள் வந்து பார்த்திங்கன்னா இனி வரும் காலங்களில் குரூப் 4 புதிய அப்டேட் வந்து வர இருக்குங்க. ஸோ குரூப் 4 செகண்ட் சிவி லிஸ்ட்டு கண்டிப்பாக 100% உங்களுக்கு பப்ளிஷ் செய்ய போகிறாங்க. இந்த செகண்ட் சிவி லிஸ்ட்டை பார்க்க உடனடியாக தயாராகிக்கோங்க. நிறைய பெயர்கள் விடுபட்டிருக்கு அப்படின்றத நீங்கள் கவலையப்பட வேண்டாம். செகண்ட் சிவி லிஸ்ட்டில் உங்களுக்கு நிச்சயமாக வாய்ப்புகள் கிடைக்கும். இதை தவற விட்டுறாதுங்க. ஸோ டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 வேக்கன்சிஸ் உயர்த்தப்படுமா மீண்டும் அப்படின்ட்டு நிறைய நபர்கள் கேள்வி மேலே கேள்வி கேட்டுகிட்டே இருக்கீங்க. கண்டிப்பாக மீண்டும் ஒரு 1500 வேக்கன்சிஸ் பக்கம் உயர்த்த போகிறதாக அன்அஃபிஷியலான தகவல்கள் நமக்கு வந்திருக்கு. ஸோ குரூப் 4 மீண்டும் வந்து ஒரு 1500 வேக்கன்சிஸை உயர்த்த போகிறதா அன்அஃபிஷியலான தகவல்கள் நமக்கு வந்த வண்ணம் இருக்குது. ஸோ அதனால் இதை இப்போந்தே உங்களை தயார்படுத்தி கொள்ளுங்கள் மக்களே. ஸோ குரூப் 4 பொறுத்த வரைக்கும் ஏன் இந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா மக்கள் வந்து இவ்வளோ நாள் எதிர்பார்த்தது, ஏன்னா இந்த ஆண்டு மற்ற ஆண்டுகளுடைய நடைபெற்ற குரூப் 4 விட இந்த ஆண்டோடைய குரூப் 4 தேர்வு ரொம்ப ரொம்ப கடுமையாக தான் இருந்துச்சு. அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா பாஸ் விகிதங்கள் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு. எல்லாருமே பாஸ் பண்ணலை. பெரிய லெவல் குரூப் 4லலாம் யாரும் பாஸ் பண்ண கிடையாது. ஸோ கம்மியான லெவல் பீப்புள்ஸ் மட்டும்தான் அந்த பாஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை எல்லாத்தையுமே நம்ம கவுன்சிலிங் கம்பைன்டு சிவில் சர்வீஸ் கவுன்சிலிங்கோடைய குரூப் 4 கவுன்சிலிங் வந்து இப்போ
4-5 நாட்களாக போயிட்டுருக்கு. ஸோ இதோடைய நிலவரப்படி நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன கம்பைன்டு சிவில் சர்வீஸோடைய நிலவரப்படி எவ்வளோ வேக்கன்சிஸ் வந்து பார்த்தீங்கன்னா இனி வரும் காலங்களில் கிடைக்கும். ஸோ இதுதான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கவுன்சிலிங் ப்ரொசீஜர்ஸில் டே பை டேவா நமக்கு கிடைத்திருக்க அந்தந்த தகவல் தாங்க. ஓகேங்களா? ஸோ அதனால் கவலையே பட வேண்டாம். குரூப் 4உடைய கவுன்சிலிங்கில் உங்களுடைய சான்றிதழ்கள் எல்லாமே சரியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஆன்லைனில் என்னென்னலாம் சான்றிதழ்கள் எடுத்துகிட்டு போனீங்களோ எல்லா சான்றிதழ்களும் கரெக்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. வருவாய்த்துறை சில துறைகள் எல்லாமே இன்னும் பெண்டிங்கில் தான் இருக்குது. அதை எடுக்க முயற்சித்து கொள்ளுங்கள். இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.